அன்புள்ள நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த மணித்தியாலங்களுக்கு உலகத்தில் நடக்கிற, குறிப்பாக மத்திய கிழக்கில் நடக்கிற மாற்றங்கள் பற்றி நாங்கள் இப்போது பேச போகிறோம். இந்த வகையில தற்போது காசா இஸ்ரேல் போர் நிறுத்தம் முடிவுக்கு வரப்போகின்றதா என்ற ஒரு கேள்வி என்று சொல்வதை விட சம்பவங்கள் நடைபெற்று வருவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே சகோதரர்களே, தற்போது இஸ்ரேல் ஹமாஸுக்கு 48 மணித்தியால, அதாவது 2 நாள் கால அவகாசம் வழங்கியுள்ளது. அதாவது அல் கசாமினால் கடத்தப்பட்ட பணைய கைதிகளாக காணப்படும் இறந்தவர்களுடைய உடல்களை இதுவரையும் இஸ்ரேலுக்கு ஒப்பந்த அடிப்படையில் முழுமையாக திருப்பி தரவில்லை என்று குறிப்பிடும் இஸ்ரேல் இன்று 48 மணி நேர கால அவகாசம் இறுதியாக கொடுத்து, இந்த மணித்தியாலங்களுக்குள் எங்களுக்கு இந்த உடல்களை திருப்பி தராவிட்டால் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் தற்போது ஊடகங்களுக்கு தெளிவாக குறிப்பிடுகிறார். அதுபோல அமெரிக்கா ஜனாதிபதியும் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாகு குறிப்பிட்ட விடயத்தையே அவரும் குறிப்பிட்டு விட்டார். இந்த வகையிலே இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக செஞ்சிலுவை சங்கங்களும் அரபு இஸ்லாமிய சில நாடுகளும் ஒன்றிணைந்து காசாவுக்குள் மிக தீவிர தேடுதல் பணி, அதாவது இந்த உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. அந்த காட்சிகளும் இன்று ஊடகங்களில் வெளியானது. இந்த வகையில இந்த உடல்களை தேடுற பணியில ரஃபாவிலேயே மிக தீவிரமாக தேட வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. என்று சொன்னால் இந்த பணைய கைதிகள் சிலர் ரஃபாவில தான் போராளிகளால் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தார்களாம். எனவே இந்த ரஃபா பகுதியில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் ரஃபாவின் பெரும்பான்மையான பகுதி அழிவடைந்த நிலையில் காணப்படுகிறது. அடுத்தது, தேடுதல் நடவடிக்கைக்கு தடையாக இருந்த காரணிகளில் முக்கியமானது என்னன்னு சொன்னா, ரஃபாவுல இந்த பணைய கைதிகள் இருந்த இடம் தற்போது இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. அங்கு எங்கு பார்த்தாலும் இஸ்ரேலிய ராணுவங்கள் காணப்படுகிறது. ஆகவே சரியான இடத்தை அடையாளம் கண்டு தோண்டி எடுப்பதற்கு இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் அல் கசாம் அல்லது ஹமாஸ் போராளிகள் நுழைய வேண்டியுள்ளது. இந்த வகையிலே இந்த தேடுதல் பணிக்காக ரெட் கிராஸ் செஞ்சிலுவை சங்கத்தோடு இணைந்து துருக்கி, எகிப்து போன்ற வெளிநாட்டவர்களுடன் காசா போராளிகள் தங்களுடைய யூனிஃபார்மிலேயே, அதாவது ராணுவ சீருடையிலேயே இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் ரஃபா பகுதிக்குள் இன்று நுழையும் காட்சிகள் ஊடகங்களில் வெளிவந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. 48 மணித்தியாலத்துக்குள் தேடியிருக்க வேண்டும். ஆகவே இஸ்ரேலில் இருக்கும் இடத்துக்குள் காசாவுடைய போராளிகள் நுழைவதை இஸ்ரேல் தடுத்தால் அவர்களை தேடியிருக்க முடியாது என்று செஞ்சிலுவை சங்கம் மற்றும் ரெட் கிராஸ் போன்றவை இஸ்ரேலுக்கு அறிவிக்க, சரி நாங்கள் ஹமாஸ் அல்லது கசாம் போராளிகளை தேடுதலுக்காக எங்கட பகுதிகளுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட, ஹமாஸ் கசாமுடைய உயர்மட்ட ராணுவ குழு நுழையாமல் அவர்களுடைய நிழல் என்று அழைக்கப்படும் உஹ்தத் அல் தில் என்று அழைக்கப்படுகின்ற ஹமாஸ் போராளிகளுடைய ஒரு நிழல் பிரிவு தங்களுடைய ஆடைகளிலேயே அந்த பகுதிக்குள் செஞ்சிலுவை சங்கம் மற்றும் வெளிநாட்டவர்களோடு சேர்ந்து தேடுதல் பணியை ஆரம்பிக்க உள்ளது. இந்த வகையிலே இந்த தேடுதல் பணிக்கு தேவையான ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் பொறியியல் உபகரணங்களின் எண்ணிக்கை தீர்மானிக்க இன்று ரஃபா இஸ்ரேலிய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் பாலஸ்தீனிய ராணுவம் கெத்தாக நுழைந்ததை அதிக அரபு ஊடகங்கள் முக்கிய செய்தியாக வெளியிட்டு வருகின்றது. இதற்கு மத்தியில் அங்குள்ள மக்கள் ஊடகங்களுக்கு ஒரு செய்தியை குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது, இந்த ரஃபா நகரம் முற்றுமுழுதாக இஸ்ரேலால் அளிக்கப்பட்டுள்ளது. சுமார் எங்களது மக்களின் 10,000க்கு மேற்பட்ட உடல்கள் இந்த ரஃபாவின் இடிபாடுகளுக்கு கீழே காணப்படுகிறது. அவற்றை தேடும் பணியில் முக்கியத்துவம் கொடுக்காமல் இஸ்ரேலுடைய உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று விமர்சனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் தற்போது நான் செய்தி வாசிக்கும் நேரத்தில் இன்னும் முழுமையாக இந்த காசா போராளிகள் ரஃபாவுக்குள் நுழையவில்லை. இந்த தேடுதல் முயற்சிக்கு இணைந்து செயற்பட்டாலே இதனை சரியாக அடையாளம் காண முடியும். எனவே நாங்கள் உயர் பாதுகாப்புடன் எங்களது இயக்க உறுப்பினர்கள் இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் ரஃபா பகுதியினுள் ரெட் கிராஸ் அமைப்புடன் சேர்ந்து வருவதாக காசாவுடைய போராளிகள் அறிவித்துள்ளார்கள். இவர்கள் நுழையும் போது இஸ்ரேல் ராணுவம் எதுவும் செய்யாமல் இருந்தால் இந்த விடயம் அமைதியாக நடக்கும். ஆனால் காசாவுடைய போராளிகள் இஸ்ரேல் ராணுவம் இருக்கும் பகுதிக்குள் அதிகமாக நுழையும் போது இஸ்ரேல் ராணுவம் வம்பு வளர்க்காமல் இருக்க மாட்டார்கள் என்ற கருத்தும் சமூக ஊடகங்களில் தற்போது வந்து கொண்டே இருக்கின்றது. இஸ்ரேல் எப்படியாவது இந்த போரை ஆரம்பிப்பதற்காக மிக திட்டமாக சதி செய்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது. இந்த வகையிலே இந்த ரஃபா பகுதிக்குள் தற்போது காசா போராளிகள் நுழையப் போகின்றார்கள் என்ற ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இஸ்ரேலிய ஊடகங்களிலிருந்து பரவலாக இன்னொரு புதிய செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்தியை இந்திய ஊடகங்களும் தற்போது வெளியிட்டு வருகிறது. அது என்ன செய்தி தெரியுமா? காசாவுக்குள் அல் கசாம் போராளிகள் அதிர்ச்சியூட்டும் தாக்குதல்களை இஸ்ரேல் ராணுவத்தின் மீது செய்துள்ளார்கள் என்ற ஒரு செய்தி தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதாவது கசாம் போராளிகள் ராணுவ தொடரணி வாகனத்தின் மீது குண்டு தாக்குதல் செய்தார்களாம். அந்த வகையிலே குண்டு தாக்குதல் நடைபெறும் போது ஒருவர், அதாவது இஸ்ரேலிய ராணுவ வீரர் ஒருவர் தப்பி ஓடும் காட்சி ஒன்றை ஊடகங்களுக்கு வெளியிட்ட இஸ்ரேலிய ராணுவம் இது அப்பட்டமான யுத்த நிறுத்த மீறல் என்று நெத்தன்யாகு உட்பட இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லாம் கொக்கரித்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, ராணுவ தொடரணி மீது தாக்குதல் நடத்தினார்களாம். அவற்றில் ஒரு ராணுவ வீரர் தப்பியோடும் காட்சியை காட்டி இதோ ஹமாஸ் கசாம் யுத்த நிறுத்த மீறல்களை செய்துவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி செய்தியை பரப்பி வருகின்றார்கள் இந்த இஸ்ரேல் ஆதரவான ஊடகங்கள். இந்த வகையிலே ஒன் இந்தியான்னு சொல்ற இந்த செய்தியை திரும்ப திரும்ப காட்டி, இந்த பாருங்க காசாவுடைய இந்த போராளிகள் அநியாயம் செய்கிறார்கள் என்ற மாதிரி, அதாவது
அதாவது யுத்த நிறுத்த மீறல்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி தற்போது செய்தியை வெளியிட்டுள்ளார்கள். அந்த செய்தியை நான் எனது டெலிகிராம் சேனலில் பதிவிடுவேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் எமது கமெண்ட் செய்யும் பகுதியில் முதலாவதாக பின் செய்து காணப்படுகிறது. எனவே அவற்றை நீங்கள் கிளிக் செய்வதன் ஊடாக எமது டெலிகிராம் சேனலுக்குள் நுழையலாம். அங்கு எமது அதாவது யூடியூபில் காண்பிக்க முடியாத காட்சிகளை செய்தியின் சான்றுகளுக்காக நாங்கள் பதிவிடுவோம். எனவே சகோதரர்களே, இவ்வாறான ஒரு பதட்டமான நிலை இருக்கும் போது எப்படி காசாவுடைய ரஃபா பகுதிக்குள் இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாடு இருக்கும் பகுதிக்குள் எப்படி இந்த காசாவுடைய போராளிகள் நுழைந்து தேடுதல் பணியில் ஈடுபட போகின்றார்கள் என்பது இப்போது ஒரு கேள்வியாக எழுந்துள்ளது. என்று சொன்ன 48 மணித்தியாலம் தான் கால அவகாசம் இஸ்ரேல் கொடுத்திருக்கிறது. அந்த 48 மணித்தியாலத்துக்குள் உடல்களை இஸ்ரேலுக்கு பாரம் கொடுக்க வேண்டும். இதற்கிடையில் காசாவுடைய போராளிகள் இஸ்ரேல் ராணுவத்தை தாக்கினார்கள் என்று ஒரு சூழ்ச்சியான செய்தி வெளிவந்துள்ளதாகவே அநேக அரபு சமூக ஊடகங்கள் குறிப்பிட்டு வருகிறது. உண்மையில் அந்த தாக்குதலை அல் கசாம் அல்லது ஹமாஸ் போராளிகள் செய்தார்களா என்று ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இவை எல்லாம் இந்த சமாதான உடன்படிக்கையை தகர்த்தெறிவதற்காக இந்த யூத சியோனிசுகளால் உலகத்தை ஏமாற்றி, அதாவது யுத்த நிறுத்தத்தை இந்த காசாவில் உள்ள போராளிகள் தான் மீறினார்கள் என்று கூறி இன்னொரு அழிவை ஏற்படுத்துவதற்கான சகல நடவடிக்கைகளும் இஸ்ரேல் செய்து வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, பொறுத்திருந்து அவதானிப்போம். இன்னும் 48 மணித்தியாலத்துக்குள் என்ன நடக்கப் போகின்றது என்று. மறுபடியும் முக்கிய செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். எமது செய்திகளையும் எமது தகவல்களையும் எமது சமூகத்துக்குள் காணப்படும் உங்களது சமூக ஊடகங்களில், குறிப்பாக வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற உங்களது ஊடகங்களில் பகிர்ந்து உண்மை யதார்த்தத்தை உணர செய்யுமாறு உங்களை வேண்டி இறைவன் நாடினால் அடுத்த முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.